அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தையாக தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சன்னதியின் மேல் என் ஆவியையும் உன் சன்னானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் நம்மிடம் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, பாருங்கள், தாகமாய் இருக்கிறவனுக்குத்தான் தெரியும் தண்ணீரின் அருமை. தாகம் உள்ளவனுக்கு தண்ணீரை கொடுப்பேன் என்று கூறுகிறார். வறண்ட நிலத்தின் மேல், வறண்ட நிலம் பாலைவனம் போல் காட்சியளிக்கும். அந்த வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் சன்னதி மேல் என் ஆவியையும், சன்னதி என்றால் தலைமுறை, தலைமுறையாக நீ ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பாய் என்று கூறுகிறார் நம்மோடு. உன் சன்னதி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று நம்மிடம் கூறுகிறார். நம் ஆதி பெற்றோராகிய ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினதும் உன் சன்னதி மேல் என் ஆசீர்வாதத்தை நான் பொழிவேன் என்பதாக கூறியிருந்தார். நமக்கும் இன்றைய வாக்குத்தத்த வசனமாக இந்த வார்த்தையை தான் நமக்காக கொடுக்கிறார். பாருங்கள், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்கிறார். தாகம் தீர்க்கும் ஜீவ ஊற்றாக செயல்படுகிறார். தாகமாயிருக்கிறவர்கள் எதன் மீது தாகம்? பதவியின் மீதா? இல்லை வேறு பொருளாசையின் மீதா? இல்லை வேறு ஒருவரிடம் இருக்கின்ற பொருட்கள் மீதா? அவற்றை அல்ல, தாகமாயிருக்கிறேன். எந்த தாகத்தை குறித்து சொல்லுகிறார் என்றால், ஆத்ம தாகமாகவும் இருக்கலாம், சரீர தாகமாகவும் இருக்கலாம். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். அவன் குடித்து இளைப்பாறத்தக்கதாக அந்த தண்ணீர் அவனுக்கு ஒரு தாகத்தை தீர்க்கின்ற மருந்தாக செயல்படும் என்று கடவுள் நம்மோடு கூறுகிறார். அவனுடைய சன்னதியின் மேல் அவருடைய கர்த்தருடைய ஆவியை ஊற்றுவேன் என்பதாக கூறியிருக்கிறார். சந்தானத்தின் மேல் என்னுடைய ஆசீர்வாதத்தை அருளி செய்வேன் என்று சொல்லுகிறார். என் பிரியமானவர்களே, தாகமாய் இருக்கிறோமா? ஏதாவது காரியங்களிலே வாஞ்சியாய் இருக்கிறோமா? தாகமாயிருக்கிறவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறது போல நமக்கும் நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதங்களை தந்தல்வாராக.